ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் எலமெண்ட்ஸில் லைன் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு மெஹந்தியே எடுத்துட்டாலுமே அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு துணியில் லைன் போட்டு பார்க்கணும். ஏன்னா அங்கே அந்த லைன் கரெக்டாக வராது. ஏன்னா அங்கே பிளாக்கேஜ் விழுகும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு துணியில் நல்லா போட்டு பார்க்கணும். அந்த லைன் கரெக்டாக வந்த பிறகு தான் நம்ம ஒரு பேப்பர்லேயோ இல்லை கையிலையோ போடணும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு நான் இப்போ துணியில் போடுறேன். ஸோ அந்த லைன் கரெக்டாக வந்த பிறகு தான் நான் பேப்பரில் லைன்ஸ் எல்லாம் போட போகிறேன். இப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லைன்ஸ் பார்க்கலாம். லைன்ஸுன்னு ஆரம்பித்தோன்னா அதில் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் லைன், ரைட் ஸ்டாண்டிங், லெஃப்ட் ஸ்டாண்டிங், திக் லைன் சொல்லிட்டு இருக்குது. நம்ம இன்றைக்கி கிளாஸில் நம்ம லைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் இதில் குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரே பாக்ஸை இப்போ 2 பாக்ஸாக நான் போட்டிருக்கேன்ல, நீங்கள் அது ஒரே பாக்ஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு இது கரெக்டாக வரும். இப்போ நான் லைன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதில் பிளாக்கேஜ் நிறையா விழுகுது. ஸோ அதனால நம்ம எடுத்து விட்டுட்டு நல்லா நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த நல்லா போடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த கை பெருவிரல் இருக்குல்ல, அது நல்லா அமுக்கி போட்டிங்கன்னா அது நல்லா வரும். இப்போ நீங்கள் 2 பாக்ஸ் போட்டிருக்கீங்களா, அதை ஒரே பாக்ஸாக போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு கரெக்டாக வரும். லைன் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக லைன் போடுங்க. இன்றைக்கி ஃபுல்லுமே நம்ம லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம இன்னும் நிறையா மாடல் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு லைனையே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா போட்டு பாருங்கள். போட தான் இது கரெக்டாக வரும். ஸோ முடிச்சிட்டேன். இது ஹரிசாண்டல் லைன் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெர்டிக்கல் லைனுக்கு போவோம். இப்போது வெர்டிக்கல் லைனில் நம்ம மேலேருந்து கீழே போடுங்க. கீழேருந்து மேலே போடாதீங்க. மேலேருந்து கீழே போட்டுகிட்டே வாங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஸ்டாண்டிங் லைன் பார்க்க போகிறோம். ரைட் ஸ்டாண்டிங் லைன்னா மேலேருந்து கீழே வரும், இப்படி கிராஸாக. அதான் ரைட் ஸ்டாண்டிங் லைன். இது இந்த டிசைன்லாம் நம்ம ஏன் போகிறோன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு போட நம்ம சென்டரில் உள்ள கைக்கெல்லாம் போடுவோம்ல மாடலாக, பார்டர் டிசைன் உள்ள ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி மாடல் நமக்கு வரும், கிராஸாக போடுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாக்ஸ் பெரிய பாக்ஸாக போட்டு கொஞ்சம் நீளமாக போட்டு அடிக்கடி இதை ப்ராக்டிஸ் பண்ண லைன் எல்லாமே கரெக்டாக வந்துடும். மேலேருந்து கீழே போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஸ்டாண்டிங் லைன் ரைட் சைட் போட்டோம்னா அதே மாதிரி லெஃப்ட் கீழேருந்து மேலே கிராஸாக போகும். அந்த மாதிரி போடணும். ஸ்ட்ரைட்டாக போடுங்க. போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் இது கரெக்டாக வரும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் லைன் தான். லைன் நல்லா போட ஆரம்பித்தா தான் நம்ம நெக்ஸ்ட்டெல்லாம் நல்லா போட முடியும். நெக்ஸ்ட்டு திக் லைன். திக் லைன்னா என்னென்னா, நம்ம மேலே ஹரிசாண்டல் லைன் போட்டோம்ல, அதே மாதிரி 2 லைன் போட்டு சென்டரில் அதே மாதிரி இன்னொரு லைன் டார்க்காக கொடுக்க போகிறோம். கொடுத்தோம்னா அது திக் லைனாக ஆயிரும். ஸோ அதுதான் திக் லைன். திக் லைன் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பார்டர் டிசைன் போடுவோம்ல, அதில் நம்ம எப்போயுமே கண்டிப்பாக ஒரு திக் லைனாச்சும் கண்டிப்பாக போடுவோம். ஸோ அதனால் திக் லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட திக் லைன் முடிஞ்சது. இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஃபுல்லுமே லைன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.